கட்சியற்ற ஜனநாயகம் என்கின்ற கருத்தை வலியுறுத்தியவர். ஆப்ஷன் ஏ காந்தி, ஆப்ஷன் பி நேரு, ஆப்ஷன் சி ஜே நாராயணன், ஆப்ஷன் டி அண்ணாதுரை. ஆன்சர் என்னதுன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆப்ஷன் சி. கட்சியற்ற ஜனநாயகம் என்கின்ற கொள்கையை வலியுறுத்தியவர் ஜெயபிரகாஷ் நாராயணன். இரண்டாவது கேள்வி, இந்திய அரசின் எந்த ஷரத்து வருடாந்திர அறிக்கையை பற்றி பேசுகிறது? ஆப்ஷன் ஏ 110, ஆப்ஷன் பி ஆர்டிகல் 112, ஆப்ஷன் சி ஆர்டிகல் 118 அண்ட் ஆப்ஷன் டி 100. சரியான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆர்டிகல் 112. இந்திய அரசின் வருடாந்திர அறிக்கை பற்றி பேசும் ஷரத்து 112. மூன்றாவது, உறுப்பினர்களை கொண்ட மதிப்பீட்டு குழு உருவாக்கப்படுவது? ஆப்ஷன் ஏ மக்களவையில் இருந்து, ஆப்ஷன் பி மாநிலங்களவையில் இருந்து, ஆப்ஷன் சி பாராளுமன்றத்திலிருந்து, ஆப்ஷன் டி மாநில சட்டமன்றத்திலிருந்து. சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மக்களவையில் இருந்து. உறுப்பினர்களை கொண்ட மதிப்பீட்டு குழு உருவாக்கப்படுவது மக்களவையில் இருந்து. நாலாவது, அடிப்படை கடமைகள் எப்பொழுது நம்முடைய இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1970, ஆப்ஷன் பி 1978, ஆப்ஷன் சி 1976, ஆப்ஷன் டி 1980. சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1976.